வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். நீங்கள் ஷார்ட் டேர்ன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் 50,000க்கு மேலே சேலரி கொடுக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் வந்து டோட்டலாக 730க்கும் அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேகன்சி கண்டிப்பாக 1500 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா 35 வரைக்கும் இருக்கலாம். ஓபிசினா 33 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸாமில் வந்து ரீசனிங்லேருந்து 50 கொஷின் கேட்பாங்க, ஜிகேலேருந்து 50 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷ்லேருந்து 100 கொஷின் கேட்பாங்க. மேத்ஸ் கொஷின் இதுக்கு கிடையாது. நீங்கள் மேத்ஸில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ன் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமுக்கு அப்புறம் இதில் ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க, அந்த ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் நம்முடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் தனி பிளேலிஸ்ட்டாகவே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாமுக்கான A to Z இன்ஃபர்மேஷன், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு படிக்கிறதுக்கான 70 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே தனித்தனியாக வந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாமே வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபினா என்ன, அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அதில் கைடன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.